ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப்பு ப்ரைஸ் ஆக்ஷன் சிவாஜி அப்படின்னு. உங்களுக்கு விருப்பம் தான் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இதில் நோ கால்ஸ், நோ டிப்ஸ், ஒன்லி ஃபார் நாலேஜ் பர்பஸ்க்காக சில விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு தெரியும் அது எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதில் வர எவ்ரி மெசேஜ்க்கும் உங்களுடைய ஹார்ட்ஸ் அண்ட் லைக்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஒரு சின்ன மோட்டிவேஷன் அடுத்தது நமக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? சரி, இப்போது ரொம்ப நாளாக அந்த 200 இஎம்ஐன்னு சொல்லிங்க, அதை பற்றி ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுருங்க ரொம்ப நாளாக. நானும் நாளைக்கு போகலாம், அடுத்த வாரம் போகலாம் தள்ளிட்டு இருந்தேன். நானும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் என்ன வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி டைம் கிடச்சது இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாபிக் போகலாம். இஎம்ஏ, எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா என்ன சார்? அது எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னால் இப்போது ப்ரைஸோடைய டேட்டாவையும் அந்த கரெக்ஷன், அதாவது ப்ரைஸோடைய டேட்டாவையும் ட்ரெண்டோடைய டைரெக்ஷனையும், அந்த கரெக்ஷன் வந்து புல் பேக் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்ஷன் சொல்லுவோம், ட்ரெண்டு கம்ப்ளீட் ஆகுது, அதோடைய டைரெக்ஷனுக்கு இல்லையா, அந்த டைரெக்ஷனில் ஒரு அளந்து ஒரு ஆவரேஜாக ஒரு லைன் போட்டோம். அதுதான் இஎம்ஏ, எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இல்லை ஒரு சில சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் போடுவாங்க. எக்ஸ்பொனென்ஷியலும் கொஞ்சம் வெயிட்டட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் பெட்டர். ரைட்டுங்களா? சரி, இந்த லைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இண்டிகேட்டர். இது ஒரு இண்டிகேட்டர். ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். இஎம்ஏ அப்படின்றது ஒரு இண்டிகேட்டர். வெறும் இந்த இண்டிகேட்டரை மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. இப்போ எப்படின்னா ஒரு கார் ஓட்டுறீங்க அப்படின்றப்போ அந்த காருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஒரு சைடு மிரர் இருக்கும், சென்டர் மிரர் இருக்கும், ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு இருக்கும் பார்க்கணும். அதுக்கப்புறமா கியர் ஷிஃப்ட் பண்ணுவாங்க, பெடலு, எக்ஸலேட்டர், கியரு, அது மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒரு கார் டிரைவ் பண்ண சொல்லும். அந்த மாதிரி இந்த சைடு மிரர் ஒன்று இருக்கும் இல்லையா, சைடு மிரர் எப்படியோ அந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் ஒரு சின்ன அது ஒரு ஒன் ஆஃப் த ஒரு விஷயமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர டிபெண்டான மொத்தமே நான் அந்த 200 இஎம்ஏ பார்த்து நான் ட்ரேட் பண்ணிவிடுவேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதில் பிரேக் அவுட் நடந்துச்சு. 200 இஎம்ஏ லைன் பாருங்கள், 200 இஎம்ஏ மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ட்ரேட் இருக்குது. அது எல்லா டைமும் இந்த மாதிரி மூவ் ஆகிடாது. சம்டைம்ஸ் என்னாகும், மேலே மூவ் ஆகிட்டு திரும்ப கீழே வந்துடும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இடத்துல மூவ் ஆகிடுச்சு, திரும்ப கீழே ரிட்டர்ன் ஆகிடுச்சு, திரும்ப இடத்துல மூவ் ஆகிடுச்சு, திரும்ப கீழே ரிட்டர்ன். ஸோ இந்த இடத்துல ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிது. உங்களுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் எங்கே கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறீங்களோ அவர்கிட்ட கம்ப்ளீட் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுங்க. அவர் உங்களுக்கு எல்லாம் விளக்கமாக சொல்லிக் கொடுப்பார். ஸோ நீங்கள் ஒருவேளை நம்மக்கிட்ட ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஒரு 2-3 மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். ரைட்டுங்களா? சரி சார், இந்த இண்டிகேட்டர் அதை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிங்களா? இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம்? மிச்சம் ஓகே சார், இந்த இண்டிகேட்டர் ஒன் ஆஃப் த ரீசனாக யூஸ் பண்ணுறேன். இதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 200 இஎம்ஏ போடல, அதாவது ஓகே, இன்னொன்று கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுறேன். இது டிஃபால்ட்டாக 9 அப்படின்னு வரும். நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் அப்ளை பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரில் போய்ட்டு இஎம்ஏ டைப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக 9 அப்படின்னு வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன வேணால் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். 9 பண்ணிக்கலாம், 200 பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜென்ரலாக மார்க்கெட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுறது 200 இஎம்ஐ யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு சில எஸ்எம்ஏ யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில இஎம்ஐ எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு எதனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏ, இஎம்ஐ அப்படி வரும். உங்களுக்கு நீங்கள் இஎம்ஐ ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? ஸோ இந்த இதில் 200 இஎம்ஐ அப்ளிகபிள் கொடுத்தாச்சு. ஓகே, சரி, ஓகே சார், இப்போது நம்ம 200 இஎம்ஐ அப்ளிகபிள் கொடுத்தாச்சு. ஒரு டைம் செக் பண்ணிங்க. 200 இஎம்ஐ கொடுத்தாச்சு. இது எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்றது கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டைம் ஃப்ரேம்லையும் இது நான் 2 இண்டிகேட்டர் இருக்குது. 1 செகண்ட் இருக்கா, செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் இஎம்ஐ கொடுத்துங்க. என் டபுள் லைனுக்கு தான் கன்ஃபியூஸ் ஆகணும். உங்களுக்கு இஎம்ஐ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க. இப்போ சிங்கிள் லைனாக போகுது. இப்போ இது எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் வேறு லைன் இடத்த காமிக்கும். இப்போ நான் உங்களுக்கு 30 மினிட்ஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 30 மினிட்ஸில் இந்த மாதிரி உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. வேறு டைம் ஃப்ரேமில் காமிச்சிங்கன்னா வேறு ஃப்ரேமில் வேறு மாதிரி காமிக்கும். ஒரு சில இடத்துல இங்கே காமிக்கும், ஒரு சில இடத்துல இங்கே காமிக்கும், ஒரு சில இடத்துல இங்கே காமிக்கும். ஸோ வேறு டைம் ஃப்ரேமில் வேறு இடத்துல உங்களுக்கு காமிக்கும். சரி, இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதை ஒரு லைன், அதாவது இந்த விலைக்கு இந்த லைனுக்கு மேலே ப்ரைஸ் மேலே ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னா இது நீங்கள் புல்லிஷாக கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட் எங்கன்னா ட்ராவல் ஆகட்டும், இது நீங்கள் புல்லிஷ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு இதை புல்லிஷ்க்கான செட்டப் நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 200 EMA லைனுக்கு கீழே மார்க்கெட் ட்ராவல் ஆகுதுன்னா இதை நீங்கள் பேரிஷ் செட்டப் நீங்கள் இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 200 EMAக்கு கீழே ஒரு பேரிஷ்க்கான செட்டப் உங்களுக்கு உங்களுடைய மாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, உங்களுடைய மென்டரிங்க உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை வந்து நீங்கள் பேரிஷ்க்கான ஒரு செட்டப்பை நீங்கள் யூஸ் பண்ணி அதில் ட்ரேட் எடுக்கலாம். இதில் வந்து புல்லிஷ்க்கான செட்டப்பை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, சரி. பேரிஷ்க்கான செட்டப் புல்லிஷ்க்கான செட்டப் என்ன சார்? இப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து லைன் கட்டான ட்ரேட் எடுக்கணும் அந்த மாதிரி தானே சார் எடுக்க தெரியும் உங்களுக்கு, வேறு செட்டப்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது, வெறும் லைன் கட் பண்ண எடுக்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு அந்த மாதிரி பிரேக் அவுட் எடுத்த லைன் ஒரு லைன் கட்டான ட்ரேட் எடுக்கிறது வந்து வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டைமும் இந்த ஒரு லைன் கட்டான வேலைக்கு ஆகுது. இதை நீங்கள் இப்படி வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த லைனையே நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? இப்போது 200 லைன் இங்கே இருந்துச்சிங்களேன், ப்ரைஸ் இங்கேருந்து போகுது அப்படின்றப்போ ஸோ இது இங்கத்தில் போய்ட்டு இங்கே ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக யூஸ் பண்ணி இங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் பண்ணி ப்ரைஸ் திரும்புதா அப்படின்னு நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வர சொல்ல இது வந்து ஒரு சப்போர்ட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு பையிங்கான ஒரு பிளான் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ 2 விதமாக நீங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் ரெசிஸ்டன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 விதமாகவும் ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க் கம்மி. நீங்கள் ஜஸ்ட் பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கிறத விட இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரைட்டுங்களா? சரி, இன்றைக்கி கூட ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தது. காலையில் ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் எடுத்தது நான். வேறு டைம் ஃப்ரேம் வேறு 200 EMA வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசனாக எடுத்தது நான் நம்ம அந்த 200 EMA மட்டும் எடுத்துக்கல, ஒன் ஆஃப் த ரீசனாக நம்ம இந்த இடத்துல எடுத்தோம். இப்போ இந்த இடத்துல 200 EMA லைன் போகுது. எந்த டைம் ஃப்ரேமில்? 1 மினிட் டைம் ஃப்ரேமில். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வெறும் 200 EMA லைன் வந்து ரிஜெக்ஷன் வச்சு நம்ம எம்பார்ட்டன் கிடச்சிது அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணி எடுக்கல. ஏன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறது இது ஒரு ரீசன். ஸோ இது ஒரு 2 ரீசன் வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு டவுன் சைடு கீழே ப்ரெடிக்ஷன் பண்ணோம். ஆனால் மார்க்கெட் கீழே வந்து இங்கே டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆகிட்டு மேலே க்ளோஸ் கொடுத்துச்சு 200 EMAக்கு மேலே. அப்போது நமக்கு இது என்னவும் இந்த இடம் சப்போர்ட்டாக மாறிடும். இதில் பிரேக் அவுட் நடந்துச்சுல, இப்போ இந்த இடம் கீழே வந்துச்சுன்னா சப்போர்ட்டாக மாறிடும். அப்போ நம்ம இது சப்போர்ட்டாக்காக இந்த இதில் வந்து 200 EMAக்கு மேலே ஒரு பிரேக் அவுட்கான வாய்ப்புகள் பார்த்து நம்ம இந்த இடத்துல 25,600 கிட்ட நம்ம டார்கெட்டை இன்றைக்கி பதிவு செஞ்சோம். அது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனில் நம்மளுடைய வெபினார் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் அது அதான் சொன்னேன் இல்லை, உங்களுக்கு வெபினார் அட்டன் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்றது நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்துட்டு வரலாம். மார்க்கெட் இங்கே போக சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணதுன்னா 25,620 அந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஏன்னா வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 25,640. இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துச்சு, வந்து திரும்ப வந்து உள்ளே வந்துடுச்சு. ஏன்னா இது வந்து பெரிய டைம் ஃப்ரேம்லேயும் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு லைன் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 10 மினிட்ஸு 15 மினிட்ஸு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சி மாதிரி தெரிஞ்சிருக்கும், மேலே போய்ட்டு கீழே வந்தது ஒரு விக் மாதிரி தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த லைவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரணும். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த 200 EMA எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலன்னு இது வந்து பேசிக். இந்த வீடியோ நீங்கள் ஒரு 2-3 டைம் பாருங்கள், நீங்கள் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இப்போது இந்த வீடியோ 4-5 டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஒரு டைம் 2 டைமில் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ திரும்ப இன்னொரு டைம் போய் பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். சரி, இப்போ இந்த இடத்துல நீங்கள் மட்டும் டோன் லைன் கட் ஆகிட்டா எடுத்துருக்கீங்களா சார்? இப்போ நான் வந்து எங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து பிரேக் அவுட் எடுத்திங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்து இதில் கன்ஃபர்மேஷன் இருந்தால பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக தான் இங்கே கன்சிடர் பண்ணுது. நான் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்தா இந்த இடத்துல பண்ணுது. ஆனால் ப்ரைஸ் வரல, வந்துச்சு. ரொம்ப நம்ம எதிர்பார்த்த தூரம் வரல. டார்கெட் நம்ம எதுவும் சொல்ல முடியாது இடத்துல. ஏன்னா இந்த ஒரு எத்தனை 460 500 கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் 20 பாயிண்ட் வந்து நம்ம டார்கெட்டாக எடுக்க முடியாது. இன்னொரு 20 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா கூட நம்ம ஒரு லாபத்தை பதிவு செஞ்சுருக்கலாம். ஆனால் இது வந்து மேலே ரிவர்ஸ் திரும்பிட்டுனா நம்மளுடைய எஸ்ஸில் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் சப்போர்ட் வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க சார். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்னு சொல்லுங்க, அதே எக்ஸாம்பிள் கொடுங்க. இது வந்து பிரேக் அவுட்டில் நடக்குது, இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா பெட்டராக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கொஞ்சம் டைம் ஃப்ரேம் மாற்றி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எக்ஸாம்பிள் உங்களுக்காக. ஓகே, ஒரு 10 மினிட்ஸ்க்கே மூவ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் அப்படின்றது இப்போது இது வந்து சப்போர்ட் ரைட்டுங்களா? ஸோ இது வந்து சப்போர்ட். இந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஓகே, பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறமா இங்கே கேப் டவுனுக்கு அப்புறம் இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து சப்போர்ட், இது சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள்
யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் பெரிய டைம் ஃப்ரேமில் நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல அந்த ஸ்மால் டைம் ஃப்ரேமில் சுருக்கி அந்த இடத்துல நீங்கள் பையோ செல்லோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா சொல்கிறது? இது பார்த்திங்கன்னா இது வந்து சப்போர்ட். ஸோ பிரேக் டவுன் இது வந்து ரேஷன்ஸ். ஸோ இப்போ நமக்கு சப்போர்ட் இங்கே இந்த லைன், அதாவது நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் இது சப்போர்ட் வருது. ட்ரெண்ட் லைன் 200 EMA லைனில் இது வந்து சப்போர்ட்டாக வருது. ஸோ இப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதையும் நீங்கள் உங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு 200 EMA இங்கே லைன் பிளாட் ஆகுதுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் வந்துடும். அதாவது உங்களுடைய ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் ப்ளஸ் 200 EMA ரெண்டுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ரேஷன்ஸாக ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த டேட்டில் உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 200 EMA போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்ல. ஒரு ஆவரேஜ் அதனுடைய விலையும் அதனுடைய ட்ரெண்ட் மார்க்கெட்டோடைய ப்ரைஸும் நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கிற ஒரு இண்டிகேட்டர். இது ஒரு லேகிங் இண்டிகேட்டர் தான். அதாவது நீங்கள் வந்து அட்வான்ஸாக முன்னாடியே போய் டார்கெட் எவ்வளோ தூரம் போகும் முன்கூட்டியெல்லாம் கணிக்காது. இது ப்ரைஸோடைய மூமெண்ட் இப்போ எங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை மட்டும் தான் வந்து உங்களுக்கு உணர்த்தும். அப்போ நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம், ஓகே 200 EMAக்கு கீழே வந்துச்சுப்பா, இப்போ இந்த இடத்துல வந்துச்சுன்னா நீங்கள் வந்து செல்லிங்கான ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த இடத்துல 200 EMAக்கு மேலே போதுவா, நான் வந்து 10 லைன் பிரேக் அவுட் ஆகுது, நான் இங்கேருந்து பையிங்கான வாய்ப்புகள் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேருந்து பையிங்கான வாய்ப்புகள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் மேலே போகிற சொல்ல ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் யூஸ் பண்ணலாம், கீழே வர சொல்ல பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு உங்களுக்கு நிறைய சில விஷயங்களாக இருக்கும் இல்லையா, ப்ரைஸ் ஆக்ஷனில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது கூட ஒன் ஆஃப் த ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஒரு 10% இதனுடைய வேலை செஞ்சிடும். மிச்சம் 10% உங்களுடைய ஃபெபினாக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போகிறதா இருக்கட்டும், அல்லது இன்னும் ஒரு 10% வந்து உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸை ட்ரெண்ட் ட்ராப் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இன்னும் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் தான் ஒரு நல்ல ஒரு மசாலா மாதிரி உங்களுக்கு அந்த செட்டப் கிடைக்கும். ஸோ ஒரே ஒரு இண்டிகேட்டர் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. ஒன் ஆஃப் த ரீசனாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு இதை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட், தேங்க்யூ.